-19/5 ஆனது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களுக்கு இடையே இருக்கும். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு 19 எழுதிடுவோம். 19/5 இதை முதல்ல எழுதிடுவோம். 3×5 15. 19ல் 15 போச்சுன்னா மீதி 4 இருக்கும். ஒரு புள்ளி வச்சுக்கலாம், ஒரு 0 போட்டுக்கலாம். 8×5 40. மீதி வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ -19/5 நம்ம எப்படி எழுதலாம்னா -3.8 அப்படின்னு எழுதலாம். இது வந்து எதுக்கடையில் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்கோடு போட்டுருவோம். என்கோட்டில் இது 0, இது -1, இது -2, இது -3, இது -4 அப்படின்னா -3, இது 1 2 3 அப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த -3.58 எங்கே இருக்கும் அப்படின்னா -4க்கும் -3க்கும் இடையில இருக்கும். இந்த இடத்துல தான் -3.8 இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா -3 மற்றும் -4 என்ற இரு முழுக்களுக்கு இடையே இருக்கும். 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. தசம வடிவம் அப்படின்னாவே புள்ளி வச்சு எழுதணும். டெசிமல் பாயிண்ட் வந்தால் அது தசம வடிவம் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ டைரெக்டாக வகுத்தரலாம். 15 4ஆல் வகுக்கலாம். 15/4 போட்டோம்னா 3×4 12, மீதி 3 வரும். அடங்காது, அதனால் புள்ளி வச்சுக்கிறோம், ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 28. 30ல் 28 போச்சுன்னா மீதி 2. ஏற்கனவே புள்ளி இருக்குது, அதனால் ஒரு 0 போட்டுக்கலாம். 20, மீதி 0. அப்போ 3.75 15 -4 இருக்குங்காட்டி நம்ம மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கணும். -3.75 -3.75 இதுதான் வந்து இதோட தசம வடிவம். -3.75 -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஷில் இருந்து சமதளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து சமதளவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 விகிதமுறு எண்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மட்டும்தான் மாறி இருக்கு. இது மைனஸ் சிம்பிளாக இருக்குது, இது ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எண் கோட்டை பார்த்துக்குவோம். இப்போ ஒரு எண் கோட்டில் வந்து 0 2ன்னு எடுத்துக்குவோம். 0, இது -2ன்னு எடுத்துக்குவோம். இங்கே -1, இங்கே 1, இங்கே 2 இருக்குன்னு எடுத்துக்குவோம். இப்போ -2ம் 2ம் எதுலேருந்து சமதளவில் இருக்கும்? 0லேருந்து சமதளவில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்கோடு வரைகிறேன், இங்கே 0 போட்டுக்கிறேன். இந்த -8 -8/3 8/3 ஆகிய ரெண்டும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து சமதளவில் இருக்கும். ஏன்னா இது மிக எண், அது குறை எண், இது மட்டும்தான் வித்தியாசம். அதனால் பார்த்தீங்கன்னா இது 0லேருந்து சமதளவில் இருக்கும். விடை வந்து 0. -15/24 20/-32 -25/-40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறை எண் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விகிதமுறை எண்ணை பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பார்த்தீங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, பகுதி பார்த்தீங்கன்னா 8 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றது தொகுதி பார்த்தீங்கன்னா 30 இருக்கும், 25 கூட 5 கூட்டிக்கும் 30 இருக்கும். பகுதி கூட பார்த்தீங்கன்னா 8 கூட்டிக்கும் 40 கூட்டல் 8 48. மைனஸ் சிம்பிள் வந்து மேலே இருக்குது, அடுத்து வர்றதில் கீழே வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதில் மைனஸ் சிம்பிள் மேலே இருக்குது, ரெண்டாவதில் மைனஸ் சிம்பிள் கீழே இருக்குது. அதனால் 4வது வர்றப்போ மைனஸ் சிம்பிள் வந்து கீழே வந்துடும். ஸோ -30/48 அதுதான் அடுத்த நம்பராக இருக்கும். -58/-78 திட்ட வடிவம் டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திட்ட வடிவம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இப்போ 58/-78 அப்படி எழுதிடுறேன். நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஏதோ 2ஆம் வாய்ப்பாடுலேயே சுருக்குவோம்.
ஸோ 2 4 9 2 18 3 2 6 9 2 18. இதுக்கு மேலே இது சுருக்க முடியாது. 29 39 வேறு எதனாலும் சுருக்க முடியாது. ஸோ மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்குவோம். -29 வகுத்தல் 39. இதுதான் இதனோட திட்ட வடிவம். இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அடுத்தது சரியா தவறா என கூறுக. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறு எண்ணாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு எண்கோட்டை வந்து வரைஞ்சி பார்ப்போம். எண்கோட்டை வரைஞ்சோம் அப்படின்னா இதை 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 1 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா -1 -2 -3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். விகிதமுறை என்னன்னு சொன்னாங்காட்டி நம்ம வந்து ஒரு -3/10 -2/10 -1/10 அப்படின்னு எழுதிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 0 ஆனது மிகச்சிறிய விகிதமுறை எண் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 விட -1 வந்து சின்ன நம்பர், -1 விட வந்து -2 சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 விட மிகச்சிறிய எண்கள் வந்து இருக்குது. 0 விட மிகச்சிறிய விகிதமுறை எண்கள் வந்து இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 தான் மிகச்சிறிய விகிதமுறை எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான கூற்று. இது தவறு. -4/5 ஆனது -3/4 இடதுபுறம் உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா பகுதி வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அதாவது வந்து விகிதமுறை எண்களை பொறுத்தளவுக்கு பகுதி வேறு வேறு மாதிரி இருந்தால் நமக்கு அதை கம்பேரே பண்ண முடியாது. ஸோ பகுதியை வந்து நம்ம சமப்படுத்துவோம். அதுக்காக மீசிமா கண்டுபிடிப்போம். 5 4 மீசிமா வந்து பார்த்தீங்கன்னா 5 20 அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடலாம். இப்போ வந்து -4/5 பகுதி 20 வர மாதிரி எழுதுகிறேன். மீசிமா வந்து 20. அதனால் என்ன பண்ணுறேன்னா மேலேயும் வந்து 4ஆல் பெருக்கிறேன், கீழே வந்து 4ஆல் பெருக்கிறேன். அப்போ -16 5 20. இந்த -3/4 எப்படி எழுதுறேன் அப்படின்னா மேலே 5ஆல் பெருக்கிறேன், கீழே 5ஆல் பெருக்கிறேன். ஸோ -15 4 20. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -16/20 கிடச்சிருக்கு, -15/20 கிடச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகுதிகள் வந்து சமமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம விகிதமுறை எண்களை வந்து கம்பேர் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு எண் கோடு வரைகிறேன். இந்த இடத்த 0ன்னு எடுத்துக்குவோம், இந்த இடத்துல 1 இருக்குன்னு எடுத்துக்குவோம். இதை வந்து -1/20ன்னு எழுதிக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா -2/20ன்னு எழுதிக்குவோம். இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவைப்பட்டது என்னென்னா -15/20. இப்படியே வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல -15/20 வந்துடும். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா -16/20 வந்து வந்துடும். இப்போது இதோட ஒரிஜினல் இது எழுதிடுவோம். அதாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுவோம். -16/20 -4/5 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல -4/5 எழுதிடுவோம். -15/20க்கு பொதுவாக -3/4 எழுதிடுவோம். கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா -4/5 ஆனது -3/4 இடதுபுறம் உள்ளது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். -4/5ங்கிறது -3/4 இடது பக்கமாக தான் இருக்குது. இது சரியான கூற்று. அப்போ விடை வந்து சரி. இது சரியான கூற்று. -19/5 ஆனது 15/-4 விட பெரியது. இது வந்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விகிதமுறை எண்களை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து பகுதிகள் வந்து சமமாக இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். இப்போ 5க்கும் 4க்கும் நம்ம மீசிமா எடுப்போம், மைனஸ் சிம்பிளை விட்டுருவோம். 5 4 மீசிமா வந்து 20. இப்போ -19/5 வந்து எப்படி எழுதலாம்னா பெருக்கல் மேலேயும் 4ஆல் பெருக்குவோம், கீழேயும் 4ஆல் பெருக்குவோம். 20 4 80, 19 4 அப்போ 76, -76 5 20ன்னு எழுதிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15/-4 எப்படி எழுதலாம்னா மேலேயும் 5ஆல் பெருக்குவோம், கீழே 5ஆல் பெருக்குவோம். 5 5 மைனஸ் சிம்பிள் இங்கேயே போட்டுருவோம். 15 5 75 5 20.
இப்போ ரெண்டு எடுத்து எழுதுவோம். -76/20 -75 வகுத்தல் 20. இப்போ பகுதிகள் வந்து சம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். மைனஸை பொறுத்தளவுக்கு எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் நம்ம வெளியே எழுதிடுவோம். -76/20ங்கிறது தான் சின்ன நம்பர். இப்போ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ -76/20க்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்னா -19/5 எழுதிக்கலாம். அதே லெசன் சிம்பிள் போட்டுடலாம். இப்போ -75/20க்கு பதிலாக 15/4 போட்டுக்கலாம். இப்போ வந்து கொடுத்துருக்கிற கூற்றுக்கு சரியானு பார்ப்போம். -15/4ங்கிறத பெரிய நம்பர். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா -19/5 தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான கூற்று. இரு விகிதமுறு எண்களின் சராசரி அவற்றுக்கிடையே அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சராசரினா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். 2 நம்பரோட சராசரி என்ன அப்படின்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும், அப்படி கிடைக்கிறது தான் சராசரி. இதே 3 நம்பரோட சராசரி என்ன அப்படின்னா அந்த 3 நம்பரையும் கூட்டி 3ஆல் வகுத்து கிடைக்கிறது தான் 3 நம்பரோட சராசரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 விகிதமுறு எண்களின் சராசரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சராசரி வந்து அவற்றுக்கு இடையே அமையும் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 2 விகிதமுறு எண்களோட சராசரி வந்து அந்த 2 எண்களுக்கு இடையே அமையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சிம்பிளாக 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 40/10ங்கிற ஒரு விகிதமுறை எண் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 60/10 அப்படிங்கிற விகிதமுறை எண் எடுத்துக்கிறேன். இதனோட சராசரி வந்து கண்டுபிடிப்போம். சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுக்கு பொதுவாக 2ஆல் வகுக்கிறதுக்கு பொதுவாக 1/2ன்னு எழுதிக்கிறேன். இந்த 2ஐயும் கூட்டிக்கலாம். 2 விதிமுறை எண்களையும் கூட்டிக்கலாம். 40/10 + 60/10. இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். 40 60 கூட்டினா 100. பகுதி சமாறுங்காட்டி கூட்டிக்கலாம். 100/10. இப்போ பார்த்தீங்கன்னா 100 2 அடித்தோம்னா 2 10. அப்போ 5ங்கிறது கிடைக்குது. 5 வந்து இப்போ இதோட சராசரி வந்து 5ன்னு கிடைக்குது. 5 வந்து நம்ம விகிதமுறை எண்ணாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா 5/1ன்னு எழுதிட்டு மேலேயும் 10ஆல் பெருக்கிக்கலாம், கீழே 10ஆல் பெருக்கலாம். அப்போ 50/10. அப்போ 40/10 60/10 சராசரி பார்த்தீங்கன்னா 50/10 நம்மளுக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம எண் கோட்டில் எழுதி பார்ப்போம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1/10ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2/10 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு தேவையானது 40/10 மறுபடியும் போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 50/10 வரும். அடுத்து போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 60/10 வரும். அப்போ இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 40/10ங்கிற விகிதமுறை எண்ணையும் 60/10ங்கிற விகிதமுறை எண்ணுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா தான் 50/10ங்கிற சராசரி வந்து அமையுது. அதனால் இந்த கூற்று வந்து சரி. இந்த 2 விகிதமுறை எண்களுக்கு இடையில தான் சராசரி அமையுது. அதனால் இந்த கூற்று வந்து சரி. பத்து மற்றும் 11க்கு இடையே எண்ணிலடங்கா விகிதமுறை எண்கள் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பருக்கு இடையே எத்தனை விகிதமுறை எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது கணக்கே இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எண் கோட்லேயே பார்ப்போம். இது வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். இங்கே -1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12. இப்போது இந்த 10 11 அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்குவோம். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா எத்தனை விகிதமுறை எண்கள் இருக்கும் நம்மளால் அது சொல்லவே முடியாது. ஏன்னா 10க்கு அடுத்து 10.1ன்னு எழுதலாம், 10.01ன்னு எழுதலாம், 10.5ன்னு எழுதலாம், 10.8ன்னு எழுதலாம். நான் தசம்படியில் எழுதியிருக்கேன். இது விகிதமுறை எண்கள் வடிவமாக எழுதிக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா 10.008ன்னு வேணாலும் எழுதலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காமல் நம்பர் போயிட்டே இருக்கும்.
அதனால் வந்து இந்த கூற்று வந்து சரி. எந்த 2 விகிதமுறு எண்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் வந்து இருக்கும். இந்த கூற்று வந்து சரியான கூற்று. எண்கோட்டின் மீது கேள்விக்குறியிட்ட இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்ணை காண்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்கோடு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்க கேள்விக்குறியிட்ட இடத்துல இருக்க விகிதமுறு எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கலப்பு பின்னத்தை எழுதிக்கிறோம். என்ன விகிதமுறை எண்ணை வந்து கலப்பு பின்னமாக எழுதி அதை வந்து தகா பின்னமாக மாற்றிக்கிறோம். இப்போ கலப்பு பின்னமாக எழுதுறதுக்கு என்ன பண்ண அப்படின்னா -3 வந்து எழுதிக்கலாம். ஏன் -3 வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ -3 எடுக்கிறதா -4 எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் வரும். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வர்ற அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும், அப்ராக்சிமேட்டாக ஒரு டெசிமல் பாயிண்டில் எடுத்தோம்னா -3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லி வரும். -3.5 3.2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் தான் இந்த இடத்துல வரும். -4க்கும் -3க்கு இடையே -3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நம்பர் வரும். அதனால தான் நம்ம வந்து -3 எடுக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், -4 -3 இதில் 2ல் எது எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் வரும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வர்ற வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக எது வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா -3 பாயிண்ட் சம்திங்னு வரும். அதனால தான் நம்ம -3 எடுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா -3ங்கிறத 0வாக எடுத்துக்கலாம், இதை வந்து 1ன்னு எடுத்துருக்கலாம், இதை வந்து 2ன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து 3ன்னு எடுத்துருக்கலாம். மொத்தம் 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. -4யும் -3யும் 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே 0 1 2 2வது பகுதி தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலப்பு பின்னம் கிடச்சிருச்சு. இதை தகா பின்னமாக மாற்றுறதுக்கு இங்கே பெருக்கிக்கிறோம், இங்கே கூட்டிக்கிறோம். அப்போ 3 பெருக்கல் மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். 3 பெருக்கல் 3 9, 9 கூட்டல் 2 11ன்னு வரும். -11/3. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற விகிதமுறு எண். போன கொஸ்டின் மாதிரியே தான் இப்போ ஒரு எண் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்குறியிட்ட இடத்துல வர விகிதமுறை எண்ணை வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல கலப்பு பின்னமாக மாற்றுவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது 0வையும் -1ஐயும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது எந்த இடத்துல வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 0. சம்திங் அப்படின்னு சொல்லி தான் வரும். போன சமயம் பார்த்தோம், 0வையும் -1ஐயும் கம்பேர் பண்ணோன்னா இது அப்ராக்சிமேட்டாக 0. சம்திங்னு வரும். அதனால் 0ன்னு எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இது மைனஸ் சைடில் இருக்குது, அதனால் மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். -0 இதை எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது 0ன்னு எடுத்துக்கலாம். 0 1 2 3 4 5 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுறது எதுன்னா 0 1 2 2வது பிரிவு. இப்போது இது கலப்பு பின்னமாக மாறிடுச்சு. இப்போ வந்து இதை தகா பின்னமாக மாற்றுறோம். இதுக்கு குறுக்கு பெருக்கல் பெருக்கி இங்கே கூட்டிக்கிறோம். அப்போ 5 0 பெருக்குன்னா 0 கிடைக்கும். 0 கூட்டல் 2 வகுத்தல் 5 ஈக்குவல் மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். -2/5. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற விகிதமுறு எண். இப்போ இந்த இடத்துல இருக்க விகிதமுறை எண்ணை வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2ல் எதை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங்காக இருக்கும். ஏன்னா 1க்கு 2க்கு நடுவில் கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங் வரும். அதனால் என்ன எடுத்து எழுதிக்கிறோம்னா 1ங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முழு எண். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். 1 எடுத்திருக்கோம். ஸோ 1 0ன்னு எடுத்துக்கலாம். 0 1 2 3 4 மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற பிரிவு பார்த்திங்கன்னா இதை 0ன்னு எடுத்துக்கலாம். 0 1 2 3 3வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து நம்மளுக்கு கலப்பு பின்னம் கிடச்சிருச்சு. தகா பின்னமாக மாற்றுவோம். பெருக்கி இங்கே கூட்டுவோம். 4 பெருக்கல் 1 4 கூட்டல் 3 வகுத்தல் 4 4 கூட்டல் 3 7 7 வகுத்தல் 4. இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற விகிதமுறு எண். ஓர் எண்கோட்டின் மீது சிங்க் ரேஷியோ ஆகிய புள்ளிகள் Cn = Ni = Ys மற்றும் Ra = At = Ti = Io என்றுள்ளவாறு இருக்கின்றன. Yn At மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பெறும் விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது எண்கோட்டை வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
Cn ஈக்குவல் டு Ny ஈக்குவல் டு Ys. அதாவது இந்த தூரங்கள் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா -2 -1ங்கிறது சமமாக பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் 2 3ங்கிறது சமமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 6 IO ஈக்குவல் டு TI ஈக்குவல் டு AT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமமாக பிரிச்சிருக்கிறது தான் கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா YNATI இந்த எழுத்துக்களால் குறிக்கப்படும் விகிதமுறை என்ன கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம y எடுத்துக்குவோம். ஒய்யோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 something வரும். அதனால் -1 போட்டுக்கிறேன். இதில் மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இதை வந்து 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 3. அப்போ பகுதியில் வந்து 3 எழுதிக்கலாம். ஒய்ங்கிறது எத்தனாவது பிரிவு வருதுன்னு பார்க்கணும். 0 1 2 ரெண்டாவது பிரிவில் வந்து வருது. இப்போது இதற்கு தகவல் மாற்றுவோம், பெருக்கிக்குவோம், இங்கே கூட்டிக்குவோம், மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். 1 3 3 + 2 வகுத்தல் 3 3 2 கூட்டினா மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். 3 2 கூட்டினா 5 5 வகுத்தல் 3 -5/3ங்கிறது தான் ஒய்ங்கிற விகிதமுறை எண். அடுத்து பார்த்தீங்கன்னா n கேட்டிருக்காங்க. என்னோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் -1 தான் வரும், -1 சம்திங் தான் வரும். அதனால் -1 போட்டுக்கிறேன். இதில் மொத்தம் எத்தனை பிரிவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலும் 0 1 2 3 அதே 3 பிரிவு தான், 3 போட்டுக்கிறேன். என்னோட பிரிவு பார்த்தீங்கன்னா 0 1 1வது பிரிவு. இப்போ மைனஸ் சிம்பிள் அப்படியே போட்டுக்கிறேன். இதை தகவல் மாற்றுவோம். 3 1 3 கூட்டல் 1 4. இப்போ -4/3ங்கிறதா என்னங்கிற விகிதமுறை எண். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கு இடையில் இருக்குது. ஏவோட அப்ராக்சிமேட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 something வரும். அதனால் நான் 2ன்னு எழுதிக்கிறேன். இதை மொத்தம் எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். 0 1 2 3 4 மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஏ அடுத்து ஏ எத்தனாவது பிரிவுன்னு பார்க்கணும். 0 1 1வது பிரிவை வந்து ஏ வந்துடுது. இப்போது இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கி இங்கே கூட்டிக்கணும். 2 8 கூட்டல் 1 9 9/4. இப்போ 9 வகுத்தல் 4ங்கிறது தான் ஏங்கிற விகிதமுறை எண். அடுத்து டி பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் இருக்குது. அதனால் நான் 2 அப்படியே எழுதிடுறேன், பகுதியும் அப்படியே எழுதிடுறேன். டீங்கிற எத்தனாவது பொசிஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். 0 1 2 ரெண்டாவது பொசிஷனில் தான் வந்து டி இருக்குது. 0 1 2 ரெண்டாவது பொசிஷனில் வந்து டி இருக்குது. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்கி கூட்டுவோம். 4 2 8 8 2 10 10 வகுத்தல் 4. இப்போ 10 வகுத்தல் 4ங்கிறதா டீங்கிற விகிதமுறை எண். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயும் பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் இருக்குது. ஐயோட வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 something வரும். அதனால் 2 எழுதிக்கிறேன். அதே மாதிரி இது எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்கன்னா 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஐ எத்தனாவது பிரிவில் வருதுன்னா 0 1 2 3 3வது பிரிவில் வருது. குறுக்கு பெருக்கல் பெருக்கி கூட்டுவோம். 2 8 8 3 11 11 வகுத்தல் 4 11 வகுத்தல் 4ங்கிறது தான் ஐங்கிற விகிதமுறை எண். ஒரு எண் கோட்டினை வரைந்து அதன் மீது பின்வரும் விகிதமுறை எண்களை குறிக்கவும் கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எண் கோடு கொடுத்துட்டு விகிதமுறை எண் கேட்டாங்க. இப்போ வந்து விகிதமுறை எண் கொடுத்துட்டு எண் கோடு கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த விகிதமுறை எண்ணை கலப்பு பின்னமாக மாற்றிக்குவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 9 4ஆல் வகுப்போம். 2 8 மீதி 1 புள்ளி வச்சு எழுத வேண்டாம், நம்ம கலப்பு பின்னமாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஈவை எழுதிக்குவோம். அடுத்து வகுக்கும் எண் 4 இந்த பகுதியை அப்படியே எழுதிடுவோம், மீதியை இங்கே எழுதிடுவோம். இப்போது 2 1/4 அப்படின்னு கிடைக்குது. இதை வந்து எண் கோட்டில் குறிப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 something அப்படின்னு சொல்லி வரும். அப்போது 2 something அப்படின்னா 2க்கும் 3க்கும் இடையில வந்து வரும். ஸோ 2 3ங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இதை வந்து நான் 2ன்னு எழுதிக்கிறேன். இதை வந்து நான் 3ன்னு எழுதியிருக்கேன். இது 1 இது 0 இது -1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 3 எத்தனை பிரிவாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 0 இது 1 2 3 4 மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற பிரிவு என்ன? 1வது பிரிவு. இந்த 1வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுதான் 9/4ங்கிற விகிதமுறை எண். கொஸ்டின் இருக்கிறது எடுத்து எழுதணும்.
9/4ங்கிற விகிதமுறு எண் இங்கே தான் அமையும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா -8/3. இதில் மைனஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுவோம்னா 8 எடுத்துக்குவோம், 3ஆல் வகுப்போம். 1 3 3, 2 3 6, மீதி 2. ஸோ மைனஸ் சிம்பிளை முதல்ல எழுதிடணும். புள்ளிக்கு மேலே புள்ளி வந்துச்சுன்னா அது முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம கலப்பு பின்னமாக எழுத போகிறோம், அதனால் ஈவை எடுத்து எழுதிடலாம். -2. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி எழுதிடலாம். பகுதி வந்து 3, அந்த 3 எழுதிடுவோம். அடுத்து ரிமைண்டர் மீதி எழுதிடுவோம். அப்போ -2 2/3ங்கிறதா நம்மளுக்கு தேவைப்படுறது. இதை என் கோட்டில் எழுதுவோம். -2 பாயிண்ட் சம்திங்னு வரும். -2 பாயிண்ட் சம்திங் எங்கே வரும்? -2க்கும் -3க்கும் இடையில வரும். அப்போ -2 எழுதிடுறேன். இந்த இடத்துல -3 எழுதிடுறேன். இங்கே -1 0 1 2 அப்படின்னு போட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -3யும் -2 எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நீங்கள் -2 0ன்னு எடுத்து 3 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. -2 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 3வது பிரிவு, 3வது பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எத்தனாவது பிரிவு? 2வது பிரிவு. 0 1 நம்மளுக்கு எத்தனாவது பிரிவு தேவை அப்படின்னா 2வது பிரிவு தான் தேவை. இது 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற விகிதமுறு எண். கொஸ்டின் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடணும். -8/3 இந்த விகிதமுறு எண் தான் தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா -17/-5. இப்போ மேலே மைனஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது, அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 17/5ன்னு எழுதிக்கலாம். இந்த கலப்பு பின்னமாக மாற்றுவோம். 17 5ஆல் வகுப்போம். 5 15, மீதி 2. புள்ளிக்கு மேலே போகக்கூடாது. புள்ளி நம்மளுக்கு தேவையில்லை, கலப்பு பின்னமாக எழுத போகிறோம். முதல்ல எடுத்து எழுதிக்குவோம். +3 தான். அடுத்து பகுதி எழுதிக்குவோம் 5. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி எழுதணும் 2. இதை வந்து என் கோட்டில் கொடுக்கலாம். இப்போ 3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வருது. 3 பாயிண்ட் சம்திங்கிறது எங்கே வரும்? 3க்கும் 4க்கும் இடையில வரும். அப்போ 3 4ங்கிறத முக்கியம். ஒரு என் கோடு வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல 3 எழுதிக்கிறேன். இந்த இடத்துல 4 எழுதிக்கிறேன். இங்கே 2 1 0, இங்கே -1. இப்போது 3 2/5ங்கிறது எங்கே வரும்? 3க்கு 4க்கு இடையில வரும். 3 பாயிண்ட் சம்திங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க? 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இதை 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 3 4 5 மொத்தம் 5 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற பிரிவு என்ன? 2வது பிரிவு. 0 1 2 இந்த 2வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுதான் கொடுத்துருக்க நம்பர். கொஸ்டின் இருக்கிற நம்பர் எடுத்து எழுதிக்குவோம். -17/-5 எழுதினாலும் சரி, 17/5 எழுதினாலும் சரி, இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுற என்கோடு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 15/-4ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம -15/4 அப்படின்னு எழுதியிருக்கோம். எப்பவுமே தொகுதியில் தான் மைனஸ் போடுவோம். இப்போ வந்து இதை கலப்பினமாக மாற்றலாம். அதுக்கு 15/4 போட்டுக்குவோம். 3 12, மீதி 3. அடுத்து புள்ளி வச்சு எழுதணும், அதனால் வேண்டாம், இதோ நிறுத்துகிறோம். ஏன்னா இது கலப்பினமாக மாற்ற போகிறோம். இதோ நிறுத்திக்குவோம். இந்த இடத்துல மைனஸ் சிம்பல் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. -3 ஈவ் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிவு எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்கோம்? 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி எடுத்து எழுதணும் 3. இப்போது -3 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வருது. இது என்கோட்டில் எங்கே வரும்? -3க்கும் -4க்கும் இடையில வரும். அப்போ -3 -4ங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து -4ன்னு எழுதிக்கலாம். இதை வந்து -3ன்னு எழுதிக்கிறேன். இது -2 -1 0 1 அப்படின்னு போட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -4யும் -3 எத்தனை பிரிவாக பிரிச்சுருக்காங்க? 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. இப்போ -3லேருந்து எழுதணும். இதை 0ன்னு எடுத்துக்கணும். 0 1 2 3 4 மொத்தம் 4 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவைப்படுற பிரிவு என்ன? 3வது பிரிவு. 0 1 2 3 3வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவை. 0 1 2 3 3வது பிரிவு தான் நம்மளுக்கு தேவை. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அப்படியே எழுதிடுவோம். 15/-4 இந்த இடத்துல தான் என்கோடு அமையும். இதான் நம்மளுக்கு தேவைப்படுற என்கோடு. பின்வரும் விகிதமுறு எண்களின் தசம வடிவத்தை எழுதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
தசம வடிவம்னா டெசிமல் பாயிண்ட் டைரெக்டாக வகுக்க வேண்டியது தான். நம்ம டைரெக்டாக வகுத்துருவோம். 1 11 வகுப்போம். 1 அடங்காது, அதனால் புள்ளி வச்சுக்குவோம். ஒரு 0 சேர்த்திக்குவோம். இப்போது அடங்குமான்னு பார்த்தா இப்போது அடங்காது. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்குவோம். இங்கேயும் ஒரு 0 சேர்த்திக்குவோம். இப்போ வந்து அடங்கும். 9ஆம் வாய்ப்பாடு எடுத்தோம்னா 9 11 99, மீதி 1 கிடைக்கும். இப்போவும் அடங்காது, அதனால் ஒரு 0 சேர்த்திக்குவோம். ஏற்கனவே புள்ளி இருக்குது, அதனால் ஒரு 0 சேர்த்திக்குவோம். இப்போவும் அடங்காது, ஏற்கனவே ஒரு 0 சேர்த்துட்டாங்காட்டி மறுபடியும் ஒரு 0 இங்கே சேர்த்திக்கலாம். இப்போ 100 இருக்குது, இது அடங்கும். இப்போ 9 11 99, மறுபடியும் 1 கிடைக்குது. இது என்ன ஆகுன்னா இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இந்த வேல்யூ வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்த ஒன்றே தான் திரும்ப வருது, இங்கே வந்த ஒன்றே தான் இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. அதனால் ரிப்பிட்டேஷன் வருது. அதனால் அதுதான் இதோட நிறுத்திக்குவோம். 1/11 இங்கே புள்ளிக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னா 0 எடுத்துக்கணும். 0.0909 டாட் டாட் டாட், இதே தான் ரிப்பிட்டேஷன் வரங்காட்டி அந்த டாட் 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 அப்படியே வச்சு விட்டுறோம். இதான் தசம வடிவம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 13/4. இப்போ வந்து 13 உள்ள எழுதிடுறேன். 13 4ஆல் வகுக்கலாம். முன்னாங்கு 12, மீதி 1. 4ல் 1 அடங்காது, அதனால் புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ அடங்கும். 2 8, 10ல் 8 போச்சுன்னா 2. 4ல் 2 அடங்காது, அதனால் ஏற்கனவே புள்ளி இருக்குது, ஒரு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ வந்து அடங்கும். 5 20. இப்போ மீதி வந்து பார்த்திங்கன்னா 0 ஆயிடுச்சு. இதோடு நிறுத்திக்கலாம். இப்போ ஈவு எடுத்து எழுதிடலாமா? 13/4 சமம் 3.25. -18/7 அடுத்த நம்பர். இதில் மைனஸுங்க ரொம்ப முக்கியம். 18 எழுதிக்கிறேன். 7ஆல் வகுப்போம். 2 7 14, மீதி பார்த்திங்கன்னா 4 வரும். அடங்காது, புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்கிறேன். 7 35, 5 வரும். அடங்காது, ஏற்கனவே புள்ளி இருக்குது, அதனால் ஒரு 0 சேர்த்திக்கலாம். 7 7 49, மீதி பார்த்திங்கன்னா 1 வரும். அடங்காது, ஒரு 0 சேர்த்திக்கலாம். 7 7, 10ல் 7 போச்சுன்னா 3. அடங்காது, ஒரு 0 சேர்த்திக்குவோம். 4 7 28, மீதி 2. அடங்காது, ஒரு 0 சேர்த்திக்குவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20, 2 7 14, 20ல் 14 போச்சுன்னா மீதி 6 வரும். அடங்காது, ஒரு 0 சேர்த்திக்குவோம். 7 8 56, 60ல் 56 போச்சுன்னா மீதி 4 வரும். அடங்காது, ஒரு 0 சேர்த்திக்குவோம். மறுபடியும் 7 35, மீதி 5. அடங்காது, 0 சேர்த்திக்குவோம். இப்போவே வந்த நம்பர் தான் திரும்ப வருது. ஏற்கனவே வந்த 5 திரும்ப வந்துருச்சு. உனி அதே தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். மறுபடியும் 7 7 49, மீதி 1 வரும். அடங்காது, 0 சேர்த்திக்குவோம். 7 7, 10ல் 7 போச்சுன்னா 3. அடங்காது, 0 சேர்த்திக்குவோம். 4 7 28, மீதி 2 20. அடுத்து 0 சேர்த்திக்குவோம். 2 7 14, 20ல் 14 போச்சுன்னா மீதி 6. அடங்காது, 0 சேர்த்திக்குவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 60, 7 8 56, மீதி 40 வரும். இது ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஏற்கனவே வந்த நம்பர் தான் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு தடவை டெசிமல் பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அதே நம்பர் தான் திரும்ப திரும்ப வரும். அதனால் நம்ம இதோடு நிறுத்திக்குவோம். புக்கில் இதுக்கு முன்னாடியே நிறுத்தியிருக்காங்க, நம்ம இதோடு நிறுத்திக்குவோம். மைனஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம், மைனஸ் போட்டுக்குவோம். -18/7 -2.571428571,428. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 கீழே 5 கொடுத்துருக்காங்க. இது கலப்பினமாக கொடுத்துருக்காங்க. முதல்ல இதை வந்து தகா பின்னமாக மாற்றிக்குவோம்.
அதுக்கு என்ன பண்ணணும்னா குறுக்கு பெருக்கல் பெருக்கி மேலே கூட்டிக்கலாம். ஓரஞ்சு 5 கூட்டல் 2 7, 7 வகுத்தல் 5, 5 2 7 வகுத்தல் 5. இப்போ டைரெக்டாக வகுத்துருவோம். 7 5ஆல் வகுப்போம். ஓரஞ்சு 5 மீதி 2 அடங்காது, புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்திக்குவோம். 4 5 20. அப்போது 1 2 7 5ங்கிறத என்னென்னு எழுதலாம்னா 1.4 அப்படிங்கிறத எழுதலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா -3 1/2 கொடுத்துருக்காங்க. இதில் மைனஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம். மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். குறுக்கு பெருக்கல் பெருக்கி கூட்டிக்குவோம். 3 2 6, 6 கூட்டல் 1 வகுத்தல் 2, 7 வகுத்தல் 2. மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். மைனஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. இப்போ 7 2ஆல் வகுப்போம். 3 2 6, 7 6 போச்சுன்னா 1 அடங்காது, புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்குவோம். I 2 10, 0 கிடச்சிருச்சு. இதோ நிறுத்திக்குவோம். மைனஸ் சிம்பிள் ரொம்ப முக்கியம். அப்போ -3 1 2ங்கிறது எப்படி எழுதலாம்னா -3.5ங்கிற தசம வடிவில் எழுதலாம். கொடுக்கப்பட்டுள்ள விகிதமுறு எண்களுக்கிடையே ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிட்டுகள் கொடுத்துருக்காங்க. -2 மற்றும் 0க்கு இடையில் நம்ம 5 விகிதமுறு எண்களை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு -2 0வை விகிதமுறு எண்களை முதல்ல மாற்றிடுவோம். -2 என்ன பண்ணுறேன்னா -2 வகுத்தல் 1ன்னு எழுதிடுறேன். மேலேயும் 20ஆல் பெருக்கிறேன், கீழேயும் 20ஆல் பெருக்கிறேன். -40 கிடைக்குது, கீழே 20 கிடைக்குது. 0வை என்னென்னு எழுதலாம்? 0 வகுத்தல் 1ன்னு எழுதலாம். மேலே 20ஆல் பெருக்கிறேன், கீழே 20ஆல் பெருக்கிறேன். 0 20 பெருக்கினா 0 வரும், ஓர் 20 20 வரும். அப்போது -40 வகுத்தல் 20, 0 வகுத்தல் 20. இந்த 2 கடையில் 5 விகிதமுறு எண்கள் எழுதணும். அதுக்கு எண்கோடு போட்டுருவோம். எண்கோட்டில் இது 0ன்னு எழுதிக்கலாம். இது 0 வகுத்தல் 20ன்னு எழுதிக்கலாம். இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா -1 வகுத்தல் 20ன்னு எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -2 வகுத்தல் 20ன்னு எழுதிக்கலாம். இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு இது அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா -40 வகுத்தல் 20 இங்கே எழுதிக்குவோம். இதுக்கடையில் பார்த்திங்கன்னா -5 வகுத்தல் 20 வரும். இப்படியே போயிட்டே இருக்கும். -15 வகுத்தல் 20, -20 வகுத்தல் 20, இப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவையானது 5 நம்பரு. இதில் 2க்கு இடைப்பட்ட ஒரு 5 நம்பரு அப்படியே எழுதிடுவோம். -1 வகுத்தல் 20, -2 வகுத்தல் 20, -5 வகுத்தல் 20, -15 வகுத்தல் 20, -20 வகுத்தல் 20. இந்த 5 நம்பர் எழுதியிருக்கேன். நீங்கள் எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் எழுதிக்கிங்க. இதுன்னு 5 நம்பர் தான் கேட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா -1 வகுத்தல் 2 மற்றும் 3 வகுத்தல் 5 இந்த 2 விகிதமுறு எண்கள் கொடுத்துருக்காங்க. விகிதமுறு எண்களை பொறுத்தளவுக்கு பகுதி சமமாக இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பகுதியை சமப்படுத்திக்குவோம். சமப்படுத்துறதுக்கு 2 5 மீசியமாக கண்டுபிடிக்கணும். 2 5 மீசியம் வந்து 10ன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ -1/2 பகுதியை 10ஆக மாற்றுறதுக்கு மேலே 5ஆல் பெருக்கிறேன், கீழே 5ஆல் பெருக்கிறேன். அப்போ -5 வகுத்தல் 10ன்னு வருது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3/5 என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பகுதி 10 வர்றதுக்கு 2ஆல் பெருக்கிறேன். 3 2 6, I 2 10. அப்போ 2 நம்பர் கிடச்சிருக்கு. -5 வகுத்தல் 10, 6 வகுத்தல் 10ங்கிற 2 நம்பர் கிடச்சிருக்கு. இதை எண் கோட்டில் எழுதுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா -5 வகுத்தல் 10, சென்டரில் வந்து 0 போட்டுக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 வகுத்தல் 10. அப்போ இது என்னவா இருக்கும்? -4 வகுத்தல் 10 இருக்கும். இது -3 வகுத்தல் 10 இருக்கும். இது -2 வகுத்தல் 10 இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 வகுத்தல் 10 வரும். அடுத்து 2 வகுத்தல் 10 வரும். இப்படி 3 வகுத்தல் 10 வரும்.
இப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு 5 நம்பர் தான் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 2 நம்பரை தவிர்த்து மீதி உள்ளுக்குள் இருக்கிற நம்பரில் ஏதாவது 5 எழுதிக்குவோம். நான் இதை எழுதிடுறேன். -4 / 10 -3 / 10 0வே எழுதிக்கலாம். எழுதலாம், வேண்டாம் விட்டுறலாம். 2 / 10 இதை தேவைப்படுற 5 நம்பர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 / 4 மற்றும் 7 / 20. இப்போ பகுதியில் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குது. பகுதியை சமப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா மீசிமா கண்டுபிடிக்கணும். 4 20 மீசிமா வந்து 20ன்னு வரும். இப்போது 1/4 பகுதியை வந்து 20ஆக மாற்றுறதுக்கு மேலே 5ஆல் வைக்கிறேன், கீழே 5ஆல் வைக்கிறேன். 5 5 4 5 20. இந்த பக்கம் 7/20 ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகுதிகள் சமமாயிருச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 5க்கும் 5/20 7/20க்கு இடையில் வந்து 5 விகிதமுறை எண்கள் வந்து பட்டியலிட சொல்லியிருக்காங்க. இதை எண்கோட்டில் வரைஞ்சி நம்ம அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் பகுதியை நம்ம வந்து வேற ஒரு நம்பர் வச்சு சமப்படுத்துவோம். 4 மற்றும் 20ஆல் வகுப்படக்கூடிய எண் பார்த்தீங்கன்னா மிகச்சி அடுத்த எண் பார்த்தீங்கன்னா 40ன்னு வரும். நம்ம 40க்கு சமப்படுத்துவோம். 1/4 40 சமப்படுத்துறதுக்கு மேலேயும் 10ஆல் வைப்போம், கீழே 10ஆல் வைப்போம். அப்போ 10 / 40ன்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7/20ன்னு இருக்குது. இதை வந்து பகுதியை வந்து சமப்படுத்துறதுக்கு 2ஆல் பெருக்கிறேன், மேலே 2ஆல் பெருக்கிறேன். 7 2 14 22 40. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 10 / 40 14 / 40 வருது. இதுக்கிடையில் எடுக்கிறதும் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறோன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு சமப்படுத்துவோம். ஏன் அது ரெண்டையும் போட்டு காமிக்கிறோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம மீசியமாக தான் கண்டுபிடிப்போம். அதுக்கு பொதுவாக இதை பண்ணுறோம். அதுக்காக போட்டு காமிக்கிறேன். அந்த மற்ற 2 ஸ்டெப்பையும் நீங்கள் தவிர்த்துருங்க. இதை 80க்கு சமப்படுத்துவோம். இப்போது 1/4 80க்கு சமப்படுத்துறதுக்கு மேலே 20ஆல் பெருக்கும், கீழே 20ஆல் பெருக்கும். 1 20 20 4 20 80. 7/20 இருக்குது. 20 4ஆல் பெருக்கிற 80 வரும். மேலே 4 எடுத்துக்குவோம், கீழே 4 எடுத்துக்குவோம். 7 4 28 20 4 80. இப்போது 20/80ன்னு கிடைக்குது, 28/80ன்னு கிடைக்குது. 2 விதிமுறை எண்கள் கிடைக்குது. இதுக்கிடையில் நம்ம வந்து எண்கோட்டை வரைஞ்சி பார்ப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு 5 நம்பர் கிடைக்கும். 5 நம்பர் கிடைக்கிறங்காட்டி தான் நம்ம மீசியமாக்கு பொதுவாக அடுத்த நம்பருக்கு போகிறோம். சரிங்களா? இப்போ எண்கோடு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இது மிக எண்ணாக இருக்குது, அதனால் மிக எண் மட்டும் எடுத்துக்குவோம். இங்கே வந்து 0 வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0/80ன்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறது 2/20 20 / 80. இப்படியே போயிட்டே இருக்கும். 20 / 80. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 21 / 80. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 22 / 80. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 23 / 80. 24 / 80. 25 / 80. கடைசியாக பார்த்திங்கன்னா 28 / 80ன்னு வரும். நம்மளுக்கு 5 நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. 20 / 80க்கும் 28 / 80க்கு இடையில் 5 நம்பர் எழுதினா போதும். இப்போ 21 / 80, 22 / 80, 23 / 80, 24 / 80, 25 / 80. இப்போ 5 நம்பர் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு எதுக்கு போட்டு காமிச்சோம் அப்படின்னா எப்போவுமே நம்ம மீசியமாக தான் கண்டுபிடிப்போம். ஏன் மீசியமாக கண்டுபிடிக்காமல் மற்ற நம்பருக்கு போகிறங்கிறதுக்காக போட்டு காமிச்சேன். நீங்கள் 3வது ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை வந்து நோட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். சரியா? அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். -6 / 4 மற்றும் -23 / 10. இது 2 கடையில் 5 விதிமுறை எண்கள் கண்டுபிடிக்கிறோம். போன சம்லேயே பார்த்தோம் மீசியமாக கண்டுபிடிச்சோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து 5 நம்பர் எழுத ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் பகுதியில் வந்து குறுக்கு பகுதியில் டைரெக்டாக பெருக்கிடுவோம், அதுக்கு சமப்படுத்துவோம். 4 10 பெருக்கணும்னா 40. முடிஞ்ச அளவுக்கு பெரிய நம்பருக்கு போயிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்படி கணக்கு வச்சுக்கோங்க. -6 / 4 40க்கு 10ஆல் மேலேயும் 10ஆல் பெருக்கிறேன், கீழே 10ஆல் பெருக்கிறேன். -60 / 40. அடுத்து பார்த்தீங்கன்னா -23 / 10. 40 வரைக்கும் 4ஆல் பெருக்கிறேன்.
மேலே 4ஆல் பெருக்கிறேன். 5 40, 4 12, மீதி 1, 4 2 8 1 9 மைனஸ் 92/40 வருது. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். என் கோடு வரைஞ்சே பார்த்துருவோம். இங்கே வந்து மைனஸ் 92/40னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் 91/40 வரும். இப்படியே போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு தேவை வந்து மைனஸ் 60/40. இங்கே பார்த்திங்கன்னா 0 வரும். இங்கே பார்த்திங்கன்னா 1 வந்துடும். இப்போது நம்ம டைரெக்டாகவே எழுதிக்குவோம். இங்கே மைனஸ் 80 வரும், 70 வரும். அந்த மாதிரி 60 92 கடையில் நம்ம எழுதிக்கலாம் நம்பரை. அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்போ மைனஸ் 91/40 மைனஸ் 88/40 மைனஸ் 70/40 மைனஸ் 65/40 மைனஸ் 63/40. இந்த 5 நம்பர் எழுதியிருக்கேன். நீங்கள் எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் எழுதி. சராசரிகள் முறையை பயன்படுத்தி 14/5 மற்றும் 16/3 ஆகியவற்றுக்கிடையே 2 விகிதமுறை எண்களை எழுதவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சராசரி அப்படின்னு என்னென்னா வந்து 2 எண்களின் சராசரி வந்து 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுப்பது 2 எண்களின் சராசரி. அதே மாதிரி 3 எண்களின் சராசரி பார்த்தீங்கன்னா 3 எண்களையும் கூட்டி 3ஆல் வகுப்பது கிடைப்பது தான் 3 நம்பரோட சராசரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 விகிதமுறை எண்கள் கொடுத்துட்டு சராசரி முறையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எண் கோடு வரைஞ்சி அதுக்கு இடையில் வந்து விகிதமுறை எண்களை கண்டுபிடிச்சிருப்போம். இந்த தடவை சராசரி முறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நான் சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஒரு எண் கோடு வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல 4 இருக்குது, இந்த இடத்துல 6 இருக்குது. இப்போது 4க்கு 6க்கு சராசரி எடுத்தோம்னா என்ன வரும்? 4 6 கூட்டினா 10, அதை 2ஆல் வகுத்தா 5ன்னு கிடைக்கும். இந்த 5ங்கிறது விகிதமுறை எண்ணுங்காட்டி 1ன்னு போட்டுக்கலாம், வகுத்தல் 1ன்னு போட்டுக்கிறேன். இந்த 5ங்கிறது சராசரி மட்டும் இல்லை, அதுவும் ஒரு விகிதமுறை எண். 4க்கு 6க்கு இடைப்பட்ட ஒரு விகிதமுறை எண். இந்த கிடைச்ச சராசரிக்கும் இந்த முதல் விகிதமுறை எண்ணுக்கும் இடையில் ஒரு சராசரி எடுத்திங்கன்னா அங்கேயும் ஒரு விகிதமுறை எண் கிடைக்கும். 4 5 கூட்டினா 9, 9ல் பாதி பார்த்தீங்கன்னா 4.5ன்னு வரும். 4.5 வகுத்தல் 1. இதுவும் வந்து ஒரு சராசரி தான். 4 5 சராசரி 4.5. இந்த விகிதமுறை எண்ணுங்கிறது 4க்கும் 6க்கும் இடைப்பட்ட ஒரு விகிதமுறை எண். மொத்தம் 2 நம்பர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5க்கு 6க்கு இடையில் சராசரி எடுத்தோம் அப்படின்னா கூட 5 6 கூட்டினா 11, 11 வகுத்தல் 2 போட்டிங்கன்னா 5.5 வரும். 5.5 வகுத்தல் 1. அப்போ நம்ம 4க்கு 6க்கு இடையில் 3 விகிதமுறை எண்கள் கிடைக்கிது. நான் இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்னா 2 விகிதமுறை எண்கள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சராசரிகள் முறைகளை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ணுவோம். சராசரி கண்டுபிடிக்கிறது வந்து 2 விகிதமுறை எண்களையும் கூட்டி 2ஆல் வகுப்போம். 2ஆல் வகுக்கிறதுக்கு பதிலாக 1/2ஆல் பெருக்குவோம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். 1/2 பெருக்கல் 14/5 கூட்டல் 16/3. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 5 3 மிசிமா வந்து 15. பகுதியில் வேறு மாதிரி இருக்காண்டி கூட்ட முடியாது. அப்போ 15 வர்றதுக்கு மேலே 3ஆல் பெருக்கிறேன், கீழே 3ஆல் பெருக்கிறேன். அப்போ 3 12, 1 3 1 4, 42 வகுத்தல் 15. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/2 இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16/3 எப்படி எழுதுனான்னா 5ஆல் பெருக்கலாம். 5 30, 1 5 80 வகுத்தல் 15ன்னு கிடைக்குது. இது ரெண்டையும் கூட்டுவோம். 8 4 80 42 கூட்டினோம்னா 122 கிடைக்கும். இதை வந்து அடிச்சுக்குவோம். 6 2 12, 1 2 61 வகுத்தல் 15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ சராசரி பார்த்தீங்கன்னா 61 வகுத்தல் 15ன்னு கிடைக்குது. இது சராசரி மட்டும் இல்லை, 14/5 மற்றும் 16/3க்கு இடையே இருக்க ஒரு விகிதமுறை எண்ணும் கூட. அதனால் இதை விகிதமுறை எண்ணுக்கு ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அதனால் இதை R1 எழுதிக்கலாம். இப்போ R1 = 61 வகுத்தல் 15. இதுதான் முதல் விகிதமுறை எண். இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த விகிதமுறை எண்ணையும் அல்லது முதல் எண் இல்லை ரெண்டாவது எண் ஏதாவது 2 எண்ணுக்கு இடையில் ஒரு சராசரி கண்டுபிடிச்சோம்னா அது 2வது விகிதமுறை எண்ணாக இருக்கும். முதல்ல இந்த நம்பர் எடுத்துக்குவோம். சராசரிக்கு 1/2ஆல் பெருக்குவோம். ஏதோ 2 நம்பருக்கு இடையில் தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
சராசரி எழுதுது. முதல் நம்ம விகிதமுறை எண் அப்படின்னு எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். நான் வந்து 14/5 எடுத்துக்கிறேன். 1/2 அப்படியே எழுதிக்கிறேன். 5 15 மீசிமா வந்து 15ன்னு வரும். அப்போ 61/15 அப்படியே எழுதிக்குவோம். இதை மட்டும் மேலே 3ஆல் பெருக்கும், கீழே 3ஆல் பெருக்கும். 3 12, 1 3 3 1 4 42, I 3 15. 1/2 61 42 கூட்டினோம்னா 2 1 3 6 4 10 103 வகுத்தல் 15ன்னு கிடைக்கும். இதை வந்து சுருக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து சுருக்க முடியாது. இதை அப்படியே விட்டுருவோம். அப்போ 103 வகுத்தல் 2 15 30. இது வந்து R2ன்னு எழுதிக்கலாம். இதுவும் சராசரி தான், பட் R2 நம்ம எழுதிக்கலாம். 103 வகுத்தல் 30. இதுதான் தேவைப்படுற ரெண்டு விகிதமுறை எண்கள். அப்போ R1 வந்து 61 வகுத்தல் 15, R2 வந்து 103 வகுத்தல் 30. ரெண்டு விகிதமுறை எண்கள். பின்வரும் விகிதமுறை எண் சோடிகளை ஒப்பிடுங்கன்னு சொல்லிட்டு -11/5 -21/8 கொடுத்துருக்காங்க. விகிதமுறை எண்களை வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னாவே பகுதிகள் வந்து சமமாக இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். பகுதி பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ பகுதியில் சமப்படுத்த நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். 5 8 மீசிமா வந்து 40ன்னு ஈஸியாக சொல்லிடலாம். அதனால் -11/5 எப்படி எழுதலாம்னா -11/5 பகுதி 40 வர மாதிரி எழுதுறதுக்கு மேலே 8ஆல் பெருக்கிறேன், கீழே 8ஆல் பெருக்கிறேன். 11 8 88 மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். I8 40. இந்த பக்கம் -21/8 வந்து பகுதி வந்து 40 வர்றதுக்கு மேலே 5ஆல் பெருக்கும், கீழே 5ஆல் பெருக்கும். 25 100, 21 5 105 மைனஸ் சிம்பிள் போட்டுக்குவோம். I8 40. இப்போ இந்த ரெண்டு நம்பரை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். -8 வகுத்தல் 40 -105 வகுத்தல் 40. இப்போ விகிதமுறை எண் சோடியில் ஒப்பிட சொல்லியிருக்காங்க, கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எது பெருசு எது சிறுசு அப்படின்னு சொல்லணும். மைனஸ் பொறுத்தளவுக்கு எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ வந்து -88 வகுத்தல் 40 தான் பெரிய நம்பர். அப்போ வாய் அதிகமாக இருக்கிற மாதிரி எழுதிக்கணும், கிரேட்டர் தென் சிம்பல் எழுதிக்கணும். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். -88 வகுத்தல் 40க்கு பொதுவாக -11 வகுத்தல் 5 எழுதிடுவோம். அதே கிரேட்டர் தென் சிம்பல் போட்டுக்குவோம். -21 வகுத்தல் 8 அடுத்து. வந்து பார்த்தீங்கன்னா 3 வகுத்தல் -4, -1, 2 கொடுத்துருக்காங்க. மைனஸ் எப்பவுமே தொகுதியில் எழுதிக்குவோம், அதுதான் வேற எந்த அதில் எதுவும் குழப்பம் பண்ணிக்க வேண்டாம். இப்போ 4 2 மீசிமா கண்டுபிடிச்சோம்னா 4 2 மீசிமா வந்து சிம்பிளாக 4ன்னு சொல்லிடலாம். அப்போ 3 வகுத்தல் -4 எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம பகுதி வந்து 4 வர மாதிரி தான் மாற்ற போகிறோம். மீசிமா வந்து 4. நம்ம -1/2 மட்டும் பகுதி 4 வர மாதிரி எழுதுவோம். அதுக்கு மேலே 2ஆல் பெருக்கும், கீழே 2ஆல் பெருக்கும். -2 வகுத்தல் 4. இப்போ இந்த ரெண்டு நம்பர் எழுதிடலாம். மைனஸ் சிம்பிளை மேலே எழுதிடுறேன். -3 வகுத்தல் 4 -2 வகுத்தல் 4. மைனஸ் சிம்பிளை பொறுத்தளவுக்கு எது சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். அப்போ வாய் இங்கே பெருசாக இருக்கிற மாதிரி எழுதணும். அப்போ லெசன் சிம்பிள் போட்டுக்குவோம். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதுவோம். 3 வகுத்தல் -4 இப்போ தான் 3 வகுத்தல் -4. இதுக்கு பதிலாக இது அப்படியே எழுதிக்கிறோம். அதே லெசன் சிம்பர் போட்டுக்கிறோம். -2 வகுத்தல் 4க்கு பதிலாக -1 வகுத்தல் 2 எழுதிக்குவோம். பார்த்தீங்கன்னா 2 வகுத்தல் 3 4 வகுத்தல் 5 மிக எண்ணில் கொடுத்துருக்காங்க. பகுதி வேறு மாதிரி இருக்குது. பகுதியை சமப்படுத்துறதுக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். 3 5 மீசிமா வந்து 15 ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ 2 வகுத்தல் 3 பகுதி 15 வர்ற மாதிரி பண்ணுறதுக்கு மேலே 5ஆல் பெருக்கிறோம், கீழே 5ஆல் பெருக்கிறோம். 2 5 10 3 5 15. அதே மாதிரி இந்த 4 வகுத்தல் 5 வந்து பகுதி வந்து 15 வர மாதிரி பண்ணுறதுக்கு மேலே 3ஆல் பெருக்கிறோம், கீழே 3ஆல் பெருக்கிறோம். 4 3 12 I 3 15. இப்போ 10 வகுத்தல் 15 அப்படியே எடுத்து எழுதிடுறேன். 12 வகுத்தல் 15 அப்படியே எடுத்து எழுதிடுறேன். இது வந்து மிக எண் எது பெருசோ அதுதான் பெரிய நம்பர். இப்போ 12 தான். 12 வகுத்தல் 15 தான் பெரிய நம்பர். தொகுதி மட்டும் கம்பேர் பண்ணால் போதும், ஏன்னா பகுதி சமமாக இருக்குது. 12 தான் பெரிய நம்பர். இப்போ வாய் இங்கே பெருசாக இருக்க மாதிரி எழுதணும், லெசன் சிம்பிள் போடணும். இப்போ கொஸ்டினில் கொடுத்து எழுதிக்கலாம். 10/15க்கு பொதுவாக 2 வகுத்தல் 3 எழுதிக்குவோம்.
அதே சிம்பிள் போட்டுக்குவோம். 12 வகுத்தல் 15க்கு பொதுவாக 4 வகுத்தல் 5 எழுதிக்குவோம். பின்வரும் விகிதமுறை எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு 5 விகிதமுறை எண்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம விகிதமுறை எண்களை கம்பேர் பண்ணனாவே பகுதியில் வந்து சமமாக இருக்கணும். இப்போ 5 நம்பருக்கு கொடுத்துருக்கங்காட்டி 5 பகுதிகளுக்கும் 5 பகுதியில் இருக்க நம்பர்களுக்கும் மீசியமாக எடுக்கணும். 5 விகிதமுறை எண்களுக்கும் மீசியமாக எடுக்கணும். அப்போ 12, 8, 24 மைனஸ் சிம்பிளை விட்டுருவோம். 9, 36 ஆகிய 5 நம்பரோட மீசியமாக வந்து முதல்ல கண்டுபிடிப்போம். மீசியமாக கண்டுபிடிக்கிறதுக்கு 12, 8, 24, 9, 36 அப்படின்னு எழுதிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 தவிர மற்ற எல்லாமே 4ஆல் வகுப்படும். நீங்கள் 2ஆல் வகுக்கிறனாலும் வகுங்க, நான் 4ஆல் வகுக்கிறேன். 9 தவிர மற்ற எல்லாமே 4ஆல் வகுப்படும், ஆனால் நான் 4ஆல் வகுக்கிறேன். 3 12, 2 8, 6 24, 9 வகுக்க முடியாது அப்படியே எழுதிடுறேன். 9 36. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு எடுத்து பார்க்குறேன். 3ஆம் வாய்ப்பாடு எடுக்கிறேன். 1 3 3, 2ஆக வகுக்க மாட்டோம், வகுக்க முடியாது. 2 3 6, 3 9, 3 9. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாட்டு எடுக்கிறேன். 1 2 வகுக்க முடியாது, அப்படியே எழுதிடுறேன். 1 1 எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு எடுக்கிறேன். 1 2, 1 2, 1 2 எல்லாமே 1 1 வந்துருச்சு. இப்போ மீசிமாவை எழுதிடலாம். மீசிமானா இது எல்லாத்தையுமே பெருக்கணும். 4 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 2, 4 3 12, 12 3 36, 36 2 72. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். உன்னைய அனைத்து விதிமுறை எண்களையும் பகுதி 72 வர மாதிரி சமப்படுத்துவோம். இப்போ மீசிமா 72 கண்டுபிடிச்சிட்டோம், பகுதியில் சமப்படுத்துவோம். -5 வகுத்தல் 12 பகுதி 72 வர மாதிரி சமப்படுத்தணும். அதுக்கு 6ஆல் மேலேயும் 6ஆல் பெருக்கணும், கீழே 6ஆல் பெருக்கணும். 12 72, 5 30. -30 வகுத்தல் 72. இந்த -11 வகுத்தல் 8 எப்படி எழுதலாம்னா பகுதி வந்து 72 வர மாதிரி சமப்படுத்தணும். 9 8 72. மேலே 9ஆல் பெருக்கிறோம், கீழே 9ஆல் பெருக்கிறோம். -99 வகுத்தல் 72. அடுத்து -15 வகுத்தல் 24 சொல்லிட்டு 24 எதால் பெருக்கினா 72 வரும்னா 3ஆல் பெருக்கினா வரும். 24 25 3 75, 24 3 72. மேலே 3ஆல் பெருக்கும். இங்கே வந்து -45 வகுத்தல் 72 கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா -7 9 இருக்குது. -7 -9 இருக்குது. மைனஸாக கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 7/9 மட்டும் இருக்கும். இங்கே 72 வர மாதிரி சமப்படுத்தணும். அப்போ 8ஆல் பெருக்கணும். 7 8 56ன்னு கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 வகுத்தல் 36. 36 2ஆல் பெருக்குனா 72. அப்போ 24 வகுத்தல் 72 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச நம்பரை வந்து ஏறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசைன்னா என்ன அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போயிட்டே இருக்கணும், அதுதான் ஏறு வரிசை. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்ச நம்பரை வந்து எழுதிக்குவோம். இருக்கிறதுலே எது சின்ன நம்பரு? மைனஸில் இருக்கிறது தான் சின்ன நம்பரு. மைனஸை பொறுத்தளவுக்கு எது ரொம்ப பெரிய நம்பரோ அதுதான் சின்ன நம்பர். இங்கே -30 இருக்குது, -99 இருக்குது, -45 இருக்குது. இந்த 3 நம்பர் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே எது ரொம்ப சிறுசு? மைனஸ்லேயே ரொம்ப சிறுசு வந்து -99 வகுத்தல் 72. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -45 வகுத்தல் 72. அடுத்து பார்த்திங்கன்னா -30 வகுத்தல் 72. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் எது சின்ன நம்பர்? ப்ளஸ்ஸை பொறுத்தளவுக்கு சின்ன நம்பர் தான் சின்ன நம்பர். 24 வகுத்தல் 72 தான் சின்ன நம்பர், ஏன்னா பகுதி சமமாக இருக்குது. அடுத்து 56 வகுத்தல் 72. இப்போ இதோட ஒரிஜினல் நம்பர் எழுதிடுமா? -99 வகுத்தல் 72க்கு பொதுவாக -11 வகுத்தல் 8 எழுதிடுவோம். -45 வகுத்தல் 72க்கு பொதுவாக -15 வகுத்தல் 24 எழுதிடுவோம். -30 வகுத்தல் 72க்கு பொதுவாக -5/12 எழுதிடுவோம். 24 வகுத்தல் 72க்கு பொதுவாக 12 வகுத்தல் 36ன்னு எழுதிடுவோம். 56 வகுத்தல் 72க்கு பொதுவாக 7/9ன்னு எழுதிடுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இறங்கு வரிசையில் எழுதணும். இறங்கு வரிசைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இதுவே ரிவர்ஸில் பண்ண வேண்டியதான். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்.
இந்த கொடுத்துருக்கிறது இங்கே எழுதியிருக்கிறதே ரிவர்ஸில் எழுதிங்கன்னா போதும், அதுதான் இறங்கு வரிசை. இப்போ 7,9 7/9 12/36 -5/12 -15/24 -11/8 இதுதான் இறங்கு வரிசை. அடுத்த சம்லேயும் மறுபடியும் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 0 வந்து கணக்கிலே எடுக்க வேண்டாம், 0 வந்து விட்டுறலாம், கடைசியாக நம்ம பார்த்துக்குவோம். இப்போது மற்ற 4 நம்பரோட மீசிமா கண்டுபிடிப்போம், 4 பதிலோட மீசிமா கண்டுபிடிப்போம். 10 5 4 20 ரெண்டாவது வேப்பாட்டிலே வகுத்துக்குவோம். 2 10 5 வகுப்பாடு அப்படியே எழுதிடுவோம். 2 2 4 5 2 20. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது வேப்பாட்டிலே எழுதுவோம், 5 வகுக்க வேண்டாம், 5 வகுப்படாது. 1 2 2 2 10. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆவது வேப்பாட்டில் வகுப்போம். 1 5 5 1 5 5 1 1 இதோ நிறுத்திக்கலாம். இப்போ மீசிமா பார்த்திங்கன்னா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 2 4 4 5 20 அப்படின்னு கிடைக்குது. மீசிமா வந்து பார்த்திங்கன்னா 20. இப்போ வந்து பகுதியில் வந்து சமப்படுத்திடலாமா? ஃபஸ்ட்டு வந்து -17/10 பெருக்கல் பகுதி வந்து 20ஆக மாத்திரக்கு 2ஆல் பெருக்கணும், மேலே 2ஆல் பெருக்கணும், கீழே 2ஆல் பெருக்கணும். 17 2 34 -34/20. அடுத்து பார்த்தீங்கன்னா -7/5 பகுதியை வந்து 20ஆக மாத்திரக்கு 4ஆல் பெருக்கணும். அப்போ 7 28 -28. 0 வந்து 0/20ன்னு அப்படிங்கிற கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 0/20ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா பகுதி வர 20 வர மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -2,4 மேலே 5ஆல் பெருக்கும், கீழே 5ஆல் பெருக்கும். 4 5 20 -10/20 10/20 -19/20 எதால் பெருக்கணும்? பெருக்கவே வேண்டாம், 1ஆல் பெருக்கினா போதும், அது அப்படியே எழுதிட்டாவே போதும். -19/20. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 நம்பர் கிடச்சிருச்சு. இதை வந்து ஏர் வரிசையில் எழுதுவோம். ஏர் வரிசைனா வந்து மறுபடியும் அதே தான், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் போகிறது தான் ஏர் வரிசை. ஃபஸ்ட்டு ஏர் வரிசை எழுதிடுவோம். மைனஸை பொறுத்தளவுக்கு எது வந்து பெரிய நம்பரோ அதுதான் வந்து சின்ன நம்பர். இப்போ கொடுத்துருக்க நம்பர்லேயே மைனஸ்லேயே எது பெருசுன்னு பார்க்கணும். -34 -28 -10 -19. அப்போ -34 தான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அப்போ -34 20ங்கிறது தான் ரொம்ப சின்ன நம்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -28/20. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -19/20. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -10/20. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் எழுதிட்டோம், 0 தான் மீதி இருக்குது. இந்த 0/20ன்னு எழுதிக்கோம். இதோட ஒரிஜினல் நம்பர் எழுதிடுவோம். -34/20 பதிலாக -17/10 எழுதுவோம். -28/20க்கு பதிலாக -7,5 எழுதுவோம். -19/20க்கு பதிலாக அதை அப்படியே எழுதிடுவோம். -10/20க்கு பதிலாக -2,4 எழுதுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 வந்துடும். இந்த 0 தவிர எல்லாமே மைனஸில் இருக்குது, சரியா? இப்போ இறங்கு வரிசைங்கிறது அது ரொம்ப சிம்பிள், அதே ரிவர்ஸ் ஆர்டர் எழுத வேண்டியதான். இறங்கு வரிசை இது அப்படி ரிவர்ஸ் எழுதுனா இறங்கு வரிசை 0 -2,4 -19,20 மைனஸ் சிம்பிளை மிஸ் பண்ணிடாதீங்க. -7,5 -17,10 இதான் இறங்கு வரிசை. 8/9 கிடைக்க டேஷ் என்ற எண்ணை -6/11 கழிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கிடைக்க வேண்டும்? 8/9 கிடைக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணுறோம்? -6/11 டேஷ் என்ற எண்ணை கழிக்கிறோம். நம்ம தெரியாத எண்ணெய் என்னென்னு வச்சுக்குவோம், எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ -xஐ கழிச்சோம்னா நம்மளுக்கு 8/9 கிடைக்குது. இப்போ வந்து இது ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. இதை சால்வ் பண்ணுவோம். -xஐ மட்டும் இங்கே வச்சுக்குவோம். -6/11 அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும், ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். +6/11 வந்துடும். இப்போ -x அப்படியே எழுதிடுவோம். 9/11 மீசிமம் வந்து பார்த்திங்கன்னா 99ன்னு வரும். அப்போ மேலேயும் 11ஆல் பெருக்கும், கீழே 11ஆல் பெருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மேலே 9ஆல் பெருக்கும், கீழே 9ஆல் பெருக்கும். இப்போ 8/11 88, 96 54, இங்கே 9/11 99. -x பார்த்திங்கன்னா 88 54 கூட்டினோம்னா 8 4 12, 8 5 13 14,
142 வகுத்தல் 99. இதை வந்து இதுக்கு மேலே சுருக்க முடியாது. நம்மளுக்கு தேவையானது எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா -142 வகுத்தல் 99. இதுதான் தேவைப்படுற எண். -142 வகுத்தல் 99. பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களின் ஜோடியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமான எண்களின் ஜோடியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால் பெருக்கணும், அல்லது தொகுதியும் பகுதியும் ஒரே எண்ணால் வகுத்தா அது வந்து சமான ஜோடியாக மாறும். நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மிக எண்ணாக இருக்குது, ஒரு இது குறை எண்ணாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது சமான ஜோடியாக இருக்க முடியாது. அதனால் நம்ம ரெண்டாவது நம்பர் எடுத்துக்குவோம். 16 வகுத்தல் -30 சமம் -8 வகுத்தல் 15. இப்போ என்ன பண்ணுவோம்னா இங்கே 16 கிடைக்கணும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம்னா நம்ம மைனஸை மேலே எழுதிடுவோம். -16 வகுத்தல் 30 -8 வகுத்தல் 15. இப்போ என்ன பண்ணுவோம்னா 8 வந்து 16 கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். அப்போ இங்கே மேலே 2ஆல் பெருக்கும், கீழே 2ஆல் பெருக்கும். மேலே 2ஆல் பெருக்குனா -16 கிடைக்கும், கீழே 2ஆல் பெருக்குனா 30 கிடைக்கும். அப்போ இந்த ஜோடி வந்து சமான ஜோடி. நம்மளுக்கு தேவையான இதுதான் வந்து சமான எண்களின் ஜோடி. இருந்தாலும் அடுத்து செக் பண்ணிடுவோம். -18 வகுத்தல் 36 சமம் -20 வகுத்தல் 44. இப்போ சின்ன நம்பர் எது, -18. -18 எதாவது பெருக்குன்னா -20 கிடைக்கும். இது வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இது சமான ஜோடி கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது 7 வகுத்தல் -5 -5 வகுத்தல் 7. இதில் எது சின்ன நம்பர், 5ங்கிறது சின்ன நம்பர். 5 எதால் பெருக்க 7 கிடைக்கும், அது டெசிமல் பாயிண்டில் தான் கிடைக்கும். அப்போ வந்து இது சமான ஜோடி கிடையாது. அப்போ நம்மளுக்கு தேவையானது என்ன, ரெண்டாவது ஜோடி தான் சமான எண்களின் ஜோடி. -5 வகுத்தல் 4 என்ற விகிதமுறை எண் டேஸ் ஆகியவற்றின் இடையில் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், கலப்பு பின்னமாக மாற்றுவோம். அப்போ -5 வகுத்தல் 4ன்னு எழுதிக்கலாம். 4 4, 5 4 போச்சுன்னா 1 கிடைக்கும். இதை கலப்பெண்ணமாக எழுத போகிறோம். மைனஸ் சிம்பளை மறக்காமல் எழுதிடணும். -5 வகுத்தல் 4. அப்போ மைனஸ் ஈவென்னா 1, மீதி அடுத்து வகுக்கும் எண் எழுதணும், பகுதி எழுதணும் 4, அடுத்து மீதி எழுதணும். இப்போ என்ன வருது, -1 அப்படின்னு வருது. இவ்வளோ நாளாக நம்ம எத்தனை சம் பார்த்துட்டோம். -1 எதுக்கு இடையில் வரும், -1 -2 ஆகியவற்றின் இடையில் வரும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈல தான் -1 மற்றும் -2. நிறைய சம்மில் பார்த்தோம், அதனால் என்கோட்டில் இதை எழுதி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பின்வரும் விகிதமுறை எண்களில் எது மிகப்பெரியதுன்னு சொல்லிட்டு 4 விகிதமுறை எண்கள் கொடுத்துருக்காங்க. 4 விகிதமுறை எண்கள் பகுதிகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அதனால் பகுதியை சமப்படுத்துறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு மீசிமா கண்டுபிடிக்கணும். இப்போது மைனஸ் சிம்பிள் விட்டுருவோம். 24 16 மைனஸ் சிம்பிள் விட்டுருவோம். 8 32 ஆகியவற்றின் மீசிமா கண்டுபிடிப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அதனால் 4 எடுத்துக்கிறேன். 6 நாங்க 24, 4 16, 2 8, 8 32. இது எல்லாமே வந்து 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ 3 2 6, 2 4, 1 2 4 2 8ன்னு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு எடுக்கிறேன். 3 வகுக்க முடியாது. 1 2 1 2 4ன்னு வரும். மறுபடியும் 2 எடுக்கிறேன். 3 வகுக்க முடியாது. 1 1 1 எழுதிக்கிறேன். அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு எடுக்கிறேன். 1 3 3 1 1. இப்போது இதை பெருக்கி கிடைக்கிறது தான் நம்மளுக்கு மீசிமா. மீசிமா பார்த்தீங்கன்னா 4 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. 4 2 8, 8 2 16, 16 2 32, 32 3 96 வரும். 32 பெருக்கல் 3 3 2 6 3 9 96 தான் இது மீசிமா. இப்போ பகுதியை வந்து சமப்படுத்த ட்ரை பண்ணுவோம். இப்போ பகுதி 96 வர மாதிரி எழுதுவோம். முதல் எண் வந்து -17 வகுத்தல் 24 பெருக்கல் பகுதி 96 வர மாதிரி எழுதணும். 24 நாள் 96. அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும், கீழே 4ஆல் பெருக்கணும். 7 நாள் 28 8 மீதி 2, 1 4 4 4 2 6 -68 வகுத்தல் 96 -13 வகுத்தல் 16 எப்படி எழுதலாம்னா எதால் பெருக்க 96 கிடைக்கும், 16 5 50, 16 6 96.
மேலே 6 பெருக்கணும். 13 78 மைனஸ் 78 வகுத்தல் 96 கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 மைனஸ் 8 8 எதால் பெருக்கணும் 96 கிடைக்கும். 12 பெருக்கணும். இப்போ மேலே 12 பெருக்கணும், கீழே 12 12 84 மைனஸ் சிம்பிள் இருக்குங்காட்டி இங்கே மைனஸ் போட்டுக்குங்க, மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 31 32 பெருக்கல் 32 எதால் பெருக்குனா 96 கிடைக்கும். 3 பெருக்கணும். இப்போ மேலே 3 பெருக்கிறேன். 3 1 3 3 9 மைனஸ் 93 வகுத்தல் 96 கிடைக்குது. இப்போ கிடைச்சிருக்க எல்லா நம்பருமே மைனஸில் தான் இருக்குது. மைனஸ் 68 வகுத்தல் 96 மைனஸ் 78 வகுத்தல் 96 மைனஸ் 84 வகுத்தல் 96 மைனஸ் 93 வகுத்தல் 96 கிடைச்சிருக்கு. மைனஸை பொறுத்தளவுக்கு இப்போ எல்லாத்துலேயுமே பகுதியில் சமாயிருச்சு, அதனால் தொகுதி ஈஸியாக கம்பேர் பண்ணிடலாம். மைனஸை பொறுத்தளவுக்கு எது வந்து ரொம்ப சின்ன நம்பரோ அதுதான் பெரிய நம்பர். இருக்கிறதுலே எது ரொம்ப சின்ன நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 68 வகுத்தல் 96. அப்போ இதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதணும். நம்மளுக்கு தேவைப்படுறது முதல் இது மைனஸ் 68 வகுத்தல் 96 பொதுவாக மைனஸ் 17 வகுத்தல் 24 எழுதணும். இதுதான் கொடுத்துருக்க 4 விதிமுறை எண்களே மிகப்பெரிய எண். 112 வகுத்தல் 528 எளிய வடிவில் உள்ள பகுதியில் இலக்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. நம்ம பகுதியை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். பகுதி பார்த்தீங்கன்னா 528 பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இதில் 8ங்கிறது முதலாவது இலக்கம், 2ங்கிறது 2வது இலக்கம், 5ங்கிறது 3வது இலக்கம். இந்த 3ஐயும் கூட்டிக்க வேண்டியதான். 5 கூட்டல் 2 கூட்டல் 8 5 2 7 7 8 15 கிடைக்கும். இந்த 1 5 கூட்டிக்கணும். 1 5 தனியாக பிரிச்சிடணும். 1 கூட்டல் 5 6. இதுக்கு மேலே கூட்ட முடியாது. நம்மளுக்கு தேவைப்படுற எண் பார்த்தீங்கன்னா 6. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.